திரு கே.சி. பழனிசாமி, நீங்கள் என்னதான் அதிமுகவை தலைமையை விமர்சித்தாலும் கூட அதிமுக நல்லா இருக்கணும்னு ஒரு லைனோட முடிக்கிறவர். இன்னைக்கு இருக்கிற இந்த சேலஞ்சிலேருந்து மீண்டு ஒரு பிரதான சக்தியாக தவிகவுக்கு சவால் விட்டு பரிமளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக தவிக ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு ரெண்டு கூறுபட்டிருக்கு. நிச்சயமா முடியும். ஏன்னா இந்த தவிக அரசாங்கத்துக்கு ஆதரவு என்பது ஆதரவு அளித்து வாக்களித்தவர்கள் 35% கீழே தான், 35 கூட எட்டலை. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்தவர்கள் 65% பேர் இருக்கிறாங்க. அப்ப பெரும்பான்மையான தமிழ்நாட்டு அது எந்த அரசாங்கத்துக்கும் அப்படிதான் சார். அது ஏன் இது இங்கே என்ன வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ்? நரேந்திர மோடி ஒரு வேவ்ல 14 வென்றாருமாங்க. அவர் ஆதரவளிச்சவங்களோட எதிர்த்து வாக்களித்தவங்க தான் அதிகம். 19 தேசிய அளவில் வேவு. எந்த கவர்மெண்ட் எடுத்துக்கோங்களேன், போன டிஎம்கே கவர்மெண்ட் அது ஒரு கூட்டணி அரசாங்கமாக நரேந்திர மோடி அவர்கள் காலத்தில் இருந்தது. இரண்டாவது வினோதம் என்பது இன்றைய இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றுவது திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற சில கூட்டணி கட்சிகள், அதிமுகவில் வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்கள். இது இவர்களுக்கு ஒரு நிரந்தரமானது அல்ல. சுமன் சார் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் வென்றவர்கள் அடுத்து தேர்தல் என்று வந்தால் திரும்ப திமுக கூட்டணிக்கு சென்று விடுவார்கள். அதிமுகவிலிருந்து ஆதரிப்பவர்களது நோக்கம் அதிமுக தலைமையை கைப்பற்றுவது, யார் அதிமுகவை கட்டுப்படுத்துவது என்பதுதானே ஒழிய விஜயை ஆதரிப்பது என்பது அல்ல. இதை அவர் தொடர்ந்து எதிர்நோக்க முடியாது. அப்ப இந்த அரசாங்கம் தாக்கு பிடித்து எதிர்கால அரசியலில் தவிக ஒரு தாக்கு பிடிச்சு நிக்கணும் அப்படின்னாலே இன்னொரு தேர்தலை அவர்கள் தயங்காமல் சந்தித்து மக்களிடத்துல மெஜாரிட்டி மேண்டேட் பெற்று அவர்கள் ஆட்சி அமைத்தாதான் அது தவிக அரசாங்கமாக இருக்கும். இந்த ஆட்சி பல நினைக்கிறீங்களா? இல்ல நான் மக்கள் மேண்டேட்டை தெளிவா பெறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிஎம் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா மக்கள் மத்தியில இவர் கெட்ட பேர் வாங்கிடுவார். எப்படி ஏன் கெட்ட பேர்? மன்மோகன் சிங் அரசாங்கம் எடுத்தீங்கன்னா மன்மோகன் சிங் மிக நேர்மையான ஒரு இந்திய அரசியல் தலைவர்களில் ஒருவர். ஆனா அவர் காலத்துல தான் அதிக ஊழல் நடந்தது. அவர் காலத்துல தான் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பை இழந்தது. அப்ப இங்க இன்றைக்கு கூட முல்லை வாய்க்காலை பத்தி திரு விஜய் பேசியிருப்பார். அந்த ஆட்சி 2 தடவை சேர்த்து பார்க்கணும். தினமும் பிரச்சனை. ஆனா 2 தடவை அதுதான் 2வது முறையில தான் நான் சொல்றேன். அதோட விஜய் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்றீங்களா என்ன? அதோட மக்கள் முடிவு இருக்கணுமா போடுமா, அதெல்லாம் மக்கள் முடிவு. அது 2வது. அதே போல இன்றைக்கு முல்லை வாய்க்காலை பத்தி விஜய் பேசியிருக்காரு. எப்ப பேசுறாரு? கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோட இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அந்த இலங்கை தமிழர்கள் லட்சக்கணக்கான பேரை சுட்டு கொன்னது யார்? அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம். அதனாலதான் காங்கிரஸ் தமிழகத்துல ஒரு மாபெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்குச்சு. ஆனா அந்த காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு அந்த முல்லை வாய்க்கால் அந்த சம்பவம் நம் நெஞ்சில் நிறைந்திருக்குதுன்னு சொல்றாரு. இது எப்படி சரியா இருக்கும்? அடுத்து எல்லோரும் சொன்னதை போல பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு சொன்னாரு. ஒரு நல்ல முதலமைச்சர், நிர்வாகம் தெரிந்த முதலமைச்சராக இருந்தால் சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் பொறுப்பு எடுத்த உடனே அதுக்கும் ஆட்சிக்கும் அசம்பிளிக்கும் மெஜாரிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரே மெசேஜ் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த அதிகாரிகள் சரியாயிடுவாங்க. நேற்று கூட சென்னையில் 2 கல்லூரி மாணவர்கள் காணாப்பாட்டு பாடிட்டு இருக்கிறவங்க நடு இரவில் ஒரு கேங்ஸ்டர்ஸால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதற்கு முன்பு சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததோ அதுல எந்த முன்னேற்றமும் இல்லாம அதே சட்டம் ஒழுங்கு தான் இருக்குது. அதே போல நிச்சயமா 10 நாள் அப்படிங்கிற அதுதான் உங்களுக்கு நான் வித்தியாசத்தை சொன்னேன். சட்டமன்றத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு முதலமைச்சர் ஒரே உத்தரவு, உள்துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரே உத்தரவு போட்டா நிச்சயமா இதெல்லாமே நடக்கும். ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் அவங்க லிமிட்ல இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் யாரு,
ஒரு குற்றவாளிகள் பட்டியல் யாரு, கள்ளச்சாராயம் விற்கிறவ யாரு, போதைப் பொருள் விற்கிறவ யாரு, எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் கட்சி அடையாளத்துல பதுங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அவர்களை தொட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து வரும் என்று அந்த அதிகாரிகள் பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இன்றைக்கும் அந்த அதிகாரிகள் பயப்படுறாங்களா என்ன? ஏன் பயம் இல்லாம தமிழ்நாடு போலீஸ் நினைச்சாங்கன்னா 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் இருக்காது, வெட்டுக்குத்து இருக்காது, எந்த சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கும். திறமையான அதிகாரிகள். ஏன் அவங்க பயப்படுறாங்க? எல்லா சமூக விரோதிகளும் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு பின்புலத்துல இருக்கிறாங்க. அதனால அவர்களை தொடுவதற்கு அந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால அவங்க வந்து தொடர்றதுக்கு பயந்துக்கிறாங்க. இந்த அரசுக்கு சவால் இருக்குன்னு கருதுறீங்க. ஆனா சவால் விடக்கூடிய எதிர்க்கட்சியா அதிமுக வர முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அதிமுக வரணும். சாதிக் சார் அவர் முடிச்சிட்டு நான் வந்துறேன், நான் மத்தவங்கள பேசணும். சாதிக் சார் ப்ளீஸ் வெயிட், நான் வந்துறேன். அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு எதிர்க்கட்சி அரசியலுக்கு பழக்கப்பட்ட ஒரு கட்சி. மக்கள் அதை எதிர்க்கட்சியாகத்தான் அதிகமா பார்த்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுவதற்கு ஒரு தகுதியான கட்சி. ஆனா இன்றைக்கு அதில் இருக்கிற பிரச்சனை, யார் அதிமுகவை கட்டுப்படுத்துவது என்று இருக்குது. ஆனா அதிமுக தொண்டர்கள் அதை பார்க்கல. யாரால் அதிமுகவை கட்டமைக்க முடியும் என்றுதான் எதிர்நோக்குறாங்க. சுயநலத்தை விட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணித்தால் நிச்சயமாக ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். அதற்கு ஒரு தம்பி சாதிக் கூட பேசுகிற பொழுது என்ன சொன்னார் பாருங்க, இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருக்கிறாரு என்று அவருடைய எதிர்க்கட்சி அரசியலை சொல்லி எனக்கே வியப்பா இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை கோட் பண்ணி ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் நான் கூட காண்பது நிஜமா கனவான்னு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஆமா பேசினார்ல, அது நான் பாராட்டுறேன். அவர் தம்பியை நான் வந்து பாராட்டுறேன். அதாவது அந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சி அரசியல் செய்யக்கூடிய ஒரு வலிமையுள்ள கட்சி அதிமுக கட்சி. ஆனா யார் அதை கட்டுப்படுத்தி ஆஸ்பேர் சாமிநாதன் ஒரு ட்வீட் போட்டிருப்பார், யார் கட்டுப்படுத்துவது என்பது முக்கியம் அல்ல, யாரால் கட்டமைக்க முடியும் என்பதுதான் முக்கியம். அப்படி கட்டமைக்க முடிபவர்களிடத்துல இந்த கட்சி தலைமை இருந்தால் நிச்சயமாக ஆளுகிற தாவேகாவையும் வீழ்த்தி எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவையும் வீழ்த்தி அடுத்த ஆட்சி அமைக்கிற வல்லமை அதிமுகவுக்கு இருக்கு. ஓகே, பார்ப்போம். திரு சாதிக், நீங்க குறுக்க வந்தீங்க, ரொம்ப சுருக்கமா. திரு கோலப்பன் அவர்களுக்கு நான் இன்னும் பேச வாய்ப்பே தரல. ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல். சாதிக் சார் கேட்கல, அன்மியூட் யுவர் செல்ஃப். ஆடியோ சம் இஷ்யூ. மியூட்ல இருக்கீங்களா? நீங்க பேசுறது கேட்கல, நான் மீண்டும் வரேன். இப்ப கேக்குதா? கேக்குது. சுருக்குமா சார், சுருக்குமா. நான் ஒரு விஷயம் குறுக்கில்லான்னு இருந்தேன். பழனிசாமி இருந்ததுக்கு அப்புறம் 2 விஷயம் ஆயிடுச்சு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பழனிசாமி என்ன பாஜக செய்தி தொடர்பாளர் மாதிரியே பேசினாரு. மன்மோகன் சிங், ஆமா, மன்மோகன் சிங்கருடைய 2ஆம் கட்ட ஆட்சி வந்து ஊழல் மலிந்த ஆட்சியாக இருந்ததுன்னு குற்றச்சாட்டு சொன்னாரு. எந்த ஊழல் பேசப்பட்டதோ, மரியாதைக்குரிய மோடியுடைய 12 ஆண்டுகால ஆட்சியில் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியின் ஒரு ஊழல் கூட இதுவரையில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை. அவர்கள் மன்மோகன் சிங் மீது சொன்ன நிலக்கரி ஊழல் காலாவதி ஆகிவிட்டது. சார் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க சார், அவங்களுக்கு வக்காலத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. விடுங்க, அடுத்து. இல்ல நீங்க போற போக்குல அடிச்சு விடாதீங்க. 2வது ஆட்சி தான் தவறா இருந்ததுன்ட்டு. எந்த ஆட்சியும் தவறா இல்ல. உங்களை போல் ஊடகங்களால் அது பெரிதாக்கப்பட்டது தவிர இந்த ஆட்சி எந்த குற்றச்சாட்டையும் நான் எங்க வந்த செவனேன்னு இருந்த உங்களை போல ஊடகம் வந்துட்டு உங்களை கூட உங்களை நெறியாளர் சொல்லல, ஊடகங்கள் கட்டமைத்ததால். 1. 2வது சொன்னீங்க சைதை சாதிக்கு திமுக செய்தி தொடர்பாளர் எடப்பாடி பழனிசாமி. இல்ல, எல்லா எதிர்கட்சிகளும் இந்த 10 நாளில் இந்த அரசை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கின்ற உதாரணம் சொன்னேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.